அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோல பாப்கார்ன் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். பாப்கார்ன் ஸ்டிச்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறது செயின் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட் ஸ்டிச். சிங்கிள் க்ரோஷெட்ல பேக் போன் வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா நார்மல் சிங்கிள் க்ரோஷெட்டும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்சஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மற்ற ஸ்டிச்சஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனல்ல இருக்கிற பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ல வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். பாப்கார்ன் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நம்ம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாப்கார்ன் ஸ்டிச் போடுறதுக்காக முதல்ல ஸ்லிப் நாட் போட்டு செயின் ஸ்டிச் ஈவன் நம்பர்ல போடணும். உங்களுக்கு எவ்வளோ ஈவன் நம்பர்ல வேணுமோ அந்த அளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு நார்மல் சிங்கிள் க்ரோஷெட் இல்லைன்னா பேக் போன் சிங்கிள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் பேக் போன் ஸ்டிச்சில் ஒரு லைன் சிங்கிள் க்ரோஷெட் போட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் நார்மலாக போட்டு முடித்த பிறகு அடுத்த ஸ்டிச்சில் இருந்து தான் பாப்கார்ன் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டோம். இப்போ அடுத்ததாக இருக்கிற ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷெட் போடணும். முதல் டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்சு செகண்ட் ஸ்டிச்சில் போடணும். அதே ஸ்டிச்சில் தான் மொத்தம் 5 டபுள் க்ரோஷெட் வர்றது போல் போடணும். உங்களுக்கு டபுள் க்ரோஷெட் எல்லாம் போடுறதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாகவே நீங்கள் இந்த ஸ்டிச்சை போட்டுடலாம், எந்த கஷ்டமும் கிடையாது. இப்போ 2 டபுள் க்ரோச்செட் போட்டாச்சு. அடுத்து 3வது டபுள் க்ரோச்செட் அதே ஸ்டிச்சு உள்ள நம்ம போடணும். இது போல் 2 லூப் வரும், அதுக்கப்புறம் 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப் வழியை எடுத்தோம்னா ஒரு டபுள் க்ரோச்செட். இப்போ ஊசியில் ரன்னிங் நூல் மாட்டிட்டு அதே ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டோம்னா அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் பொழுது 3 லூப் இருக்கும். முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கணும், அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கணும். டபுள் க்ரோச்செட் ஒரே ஸ்டிச்சும் உள்ள 5 டைம் போட்டு முடித்த பிறகு இந்த ஷேப்பில் கிடைச்சிருக்கும். இது போல் ஷெல் போல் இருக்கும். இதில் 1 2 3 4 5 ஸ்டிச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சைட்லேருந்து 2 3 4 5 இந்த 5வது ஸ்டிச்சில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு எப்படி கனெக்ட் பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் வழியாக பேக்கில் இருந்து ஊசியை விட்டு இந்த லூப் வழியாக இழுத்தோம்னா இது போல் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் கிடைக்கும். இது ஒரு ரோஜா மொட்டு போலவே இருக்கு பாருங்க கரெக்டாக. ஆனால் இது பாப்கார்ன் ஸ்டிச். பாப்கார்ன்லேயும் இது போல் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ மறுபடியும் பாப்கார்ன் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரே ஸ்டிச்சில் 5 தடவை டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்சு போட்டுட்டு வரணும். இப்போ 2 தடவை போட்டுட்ருக்குறோம். இது போல் ஒரே அளவில் 5 டபுள் க்ரோஷெட் ஒரே ஸ்டிச்சில் போட்ட பிறகு இந்த லூப்பை கொஞ்சம் மேலே இழுத்து விட்ட பிறகு கரெக்டாக 5வது டபுள் க்ரோச்செட்டில் பின் பக்கமாக இழுத்து இந்த லூப்பை
அந்த ஸ்டிச் வழியா இழுக்கணும். அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். மறுபடியும் அடுத்த ஸ்டிச் பாப்கார்ன் ஸ்டிச் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது 5 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு இது போல ஸ்டிச் கிடைக்கும். இதுல 5ஆவதா இருக்கிற இந்த ஸ்டிச் வழியா பின்பக்கமா இருந்து ஊசியை விட்டு இந்த லூப்பை இழுத்தோம்னா 3ஆவது பாப்கார்ன் ஸ்டிச் கிடைச்சது. அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடலாம். சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு மீதம் இருக்கிற ஸ்டிச்சஸ்ல எல்லாத்துலேயும் பாப்கார்ன் ஸ்டிச் போட்டுட்டு வரலாம். இது சாம்பிளுக்காக தான் நான் போட்டு காட்டிட்டு இருக்கேன். இது போல ஃபர்ஸ்ட் லைன்ல பாப்கார்ன் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த பேக் சைடில் தான் நமக்கு இந்த பாப்கார்ன் ஸ்டிச் வந்திருக்கிறது தெரியும். இது ஒரு மொட்டை அடுக்கி வச்சது போலவும் இருக்கும். இதனோட பேரு பாப்கார்ன் ஸ்டிச் தான். இப்போ 5 ஸ்டிச்சு போட்டுட்டேன். அந்த லூப்பும் ஜாயின் பண்ண பிறகு பாப்கார்ன் ஸ்டிச் கிடைச்சிச்சு. கடைசியா இருக்கிற ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். பேட்டர்ன் திருப்பின பிறகு இதுல ஒரு செயின் ஸ்டிச் போட்டும் சிங்கிள் க்ரோஷேட் லைன் போட்டுட்டு வரலாம். நான் 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கிறது போல வேணும். அதுக்காக நான் டபுள் க்ரோஷேட் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷேட் இல்லை டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் எது வேணுமோ போட்டுக்கோங்க. நான் 2 பாப்கார்ன் ஸ்டிச்சுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கிறது போல போட்டிருக்கேன். நீங்க எந்த ஸ்டிச் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையே போட்டுக்கோங்க. பாப்கார்ன் ஸ்டிச் செகண்ட் லைன்ல டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு இது போல தான் இருக்கும். பாப்கார்ன் ஸ்டிச் இங்க கீழ் லைன்ல இருக்கு. அதுக்கு மேல லைன்ல டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் இருக்கு. கடைசியா ஒரு டபுள் க்ரோஷேட்டும் போட்டு முடிச்ச பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். பேட்டர்ன் திருப்பின பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட்ல எப்படி பாப்கார்ன் ஸ்டிச் போட்டோமோ அதே போல ஒரே ஸ்டிச்ல 5 டபுள் க்ரோஷேட் போட்டு அந்த லூப்பை இழுத்துட்டு 2 3 4 5 இந்த ஸ்டிச்ல பின்பக்கமா இருந்து இந்த லூப்பை ஹூக்கு வழியா இழுத்தோம்னா பாப்கார்ன் ஸ்டிச் கிடைக்கும். பக்கத்துல இருக்கிற ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு அடுத்த ஸ்டிச்ல இருந்து டபுள் க்ரோஷேட் ஒரே ஸ்டிச்ல 5 டைம் டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு ஒரு ஃபேன் போல அந்த ஸ்டிச் இருக்கும். போட்டு முடிச்சிருக்கிற அந்த ஸ்டிச்ல இருந்து கரெக்டா 5ஆவது ஸ்டிச்ல ஊசியை பின்பக்கமா விட்டு அந்த லூப் வழியா கடைசியா போட்டிருக்கிற அந்த ஸ்டிச்சோட லூப்பை இழுத்தோம்னா ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் கிடைக்கும். இப்போ வீடியோல எப்படி நான் போட்டுட்டு வந்தேனோ அதே போலதான் நமக்கு எத்தனை பாப்கார்ன் ஸ்டிச் லைன் வேணுமோ அத்தனை பாப்கார்ன் ஸ்டிச் போட்டுக்கலாம். வீடியோக்காக இந்த அளவுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன். 5 பாப்கார்ன் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு 5ஆவதா இருக்கிற இந்த ஸ்டிச் வழியா ஊசியை பின்பக்கமா இருந்து விட்டு பெருசா எடுத்து இருக்கிற இந்த லூப்பை இழுத்தோம்னா பாப்கார்ன் ஸ்டிச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாப்கார்ன் ஸ்டிச் ஃபுல்லா போட்டு முடிச்ச பிறகு இது போல தான் இருக்கும். இதுதான் பாப்கார்ன் ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் பக்கம். இப்போ நம்ம பக்கமா இருக்கிறது இது பேக் சைடு. இது போட்டுட்டு வந்த இந்த நூலை கட் பண்ணி எடுத்துட்டு பின்பக்கமாவே ஹைட் பண்ணி விட்டுறணும். அப்பதான் அந்த நூலெல்லாம் நமக்கு தெரியாது. பாப்கார்ன் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இது போல தான் இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் பாப்கார்ன் ஸ்டிச் எப்படி போடணுன்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.